மா இப்போ என்னதாம்மா உன் பிரச்சனை? இல்லடி, நீ சொல்கிறத காட்டிலும் மதனி ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் அடித்து பேசினாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல. இப்போ என்ன, அத்தை உனக்கு ஃபோன் அடித்து பேசணும் அவ்வளோதானே. இங்கே பாரு கையில், நீ பாட்டுக்கு எதையாவது ஒன்று சொல்லி வத்தி வச்சு விட்றாத. என்னம்மா நீ உன் பொண்ணு நீயே இப்படி பேசுகிற? அவங்க சொல்லலைனாலும் பரவாயில்ல விடு, நீ எதுவும் பேசாதடி. அம்மா எதுக்குமா அப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க? இப்போ உன்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? நீ சொல்லிட்டீல, போதும் விடு. அப்புறம் எதுக்கு, நாங்களாம் வரல. ஏன், நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா? அத்தை கூப்பிட்டா தான் வருவேன், அப்போ நான்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படி தானே? சோ அப்படிலாம் இல்லடி, எனக்கு இங்கே 1008 வேலை இருக்குடி. என்னத்த உனக்கு 1008 வேலை இருக்கு? அண்ணே இங்கே இருக்கு, தேனு இங்கே இருக்கா, நீங்கள் 2 பேரும் மட்டும்தான். துணியும் ரொம்ப கிடையாது, பாத்திரமும் ரொம்ப இருக்காது. அப்பாவும் ஏதாவது பிடிக்கலன்னா வெளியில் வாங்கி கொடுப்பாரு. இப்போ என்ன உனக்கு 1008 வேலை இருக்கு? உங்கள் அப்பா வருவாரோ வரமாட்டாரோ அது தெரியாமல் எப்படி சொல்கிறது? அதுதானே உன் பிரச்சனை. அப்பாட்ட நான் பேசுகிறேன், நான் கூப்பிட்டா அப்பா வருவார் கண்டிப்பாக. சோ அப்போ குடும்பமாக கிளம்பி போகணுமா? அதுக்கு தானேம்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ எதுக்குமா பேசிக்கிட்டு இருக்கேனா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. இப்போ அத்தை கூப்பிட்டா தான் நான் வருவேன்னு நீ சொல்லு, நான் அத்தைகிட்ட கொண்டு போய் ஃபோனை கொடுத்துருவேன். அத்தை சொல்லுவாங்க, நீ கிளம்பி வந்துரு. இதில் எனக்கு எந்த கோபமும் இல்லை, நீ வந்தால் போதும். ஐயோ ஏன்டி என் உயிரை வாங்குற நீ? அத்தையோட தங்கச்சிலாம் வந்திருக்காங்க தெரியுமா ஊர்லேருந்து. யாரடி, எனக்கு தெரியாமல் ஊர்லேருந்து தங்கச்சி இருக்காங்க? மா வெளிநாட்டில் இருக்காங்களாம்மா, செம்பருத்தி. ஓ அவளா, அந்த கருப்பி? ஆமாம் அவங்க தான், அந்த அத்தையெல்லாம் வந்திருக்காங்க. ஓ அவங்களுக்கு ஒரு பையன் தானே? ஆமாம்மா, அந்த பையனும் வந்திருக்கான். அப்போ குடும்பமாக இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்களோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஒரு 2 மாதம் இருந்துட்டு அப்புறம் திரும்பி சிங்கப்பூருக்கே கிளம்பிடுவாங்க. ஏண்டி, அந்த செம்பாவோட மாப்பிள்ளை இருக்காரா? ஏன் கேட்குற? இல்லை, அந்த தம்பி தங்க விடாது. இவ்வளோ நாள் இருக்காங்கன்னா அந்த தம்பியுமா தங்குது? அவரெல்லாம் இறந்துட்டாராம்மா. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, அப்படிதாம்மா அந்த அத்தை சொன்னாங்க. இப்போ யார் யார் வந்திருக்கிறது? செம்பருத்தி அத்தையும் அவங்க பையனும் தான் வந்திருக்காங்க. இப்போ அவங்களும் டூருக்கு வருவாங்களா என்ன? என்னம்மா புரியாத மாதிரியே பேசுகிற? எல்லாருமே கிளம்புறோம், அப்புறம் அவங்கள மட்டும் வீட்டில் வச்சு பூட்டிட்டு வர முடியும்? அவங்களும் தான் வராங்க. அவங்க வராங்களடி, நான் எதுக்குடி, எனக்கு கூச்சமாக இருக்குடி. ஏன், உன்னை வந்து எனக்கு அடிச்சா வச்சிட போகிறாங்க? ஒழுங்காக கிளம்பி வாமா, நான் அத்தைகிட்ட சொல்கிறேன். நான் ஃபோனை வச்சிடறேன். கையில் வேணாடி வேணாடி. அப்பா ரொம்ப ஈகோ பார்க்குது அம்மா இப்போல்லாம். முன்னெல்லாம் அத்தை கூட எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக பேசுகிறதே இல்லை. இது வந்து அத்தையை குறை சொல்லுது. ஏன் கையல் ரொம்ப கோவமா இருக்கா? அண்ணி என்ன திரும்பியே பார்க்கல, ஒரு வாரத்துக்கே திரும்பி பார்ப்பாங்க. அண்ணி வாங்க குழந்தனாரே. என்ன நீ ஏதோ கோவமா இருந்த மாதிரி இருந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. சொல்லுங்க, நான் உங்க சொந்தக்காரங்க தானே, சொல்லுங்க பரவாயில்ல. நிஜமாலுமே ஒன்றும் இல்லை, நான் வேற எதையோ யோசிச்சுட்டு இருந்தேன். இவங்கிட்ட எதுக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? சேச்சே, நான் ஏன் உங்களை போய் அப்படி நினைக்க போகிறேன்? அப்போ சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும். அது ஒன்றும் இல்லை ராஜா. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை, ராஜான்னு கூப்பிடுறீங்கல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால தான் சிரிப்பு வந்துருச்சு. இதுக்கெல்லாம் சிரிப்பு வரும்? சரி அதை விடுங்க. எங்கள் அம்மாவையும் டூர் கூட்டிகிட்டு போகலான்னு அத்தை சொன்னாங்க. ஃபோன் அடித்தா எங்கள் அம்மா வந்து வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே பிரச்சனை, நான் சால்வ் பண்ணிடுறேன். கூல். அப்படியா? உங்களால் அதை சால்வ் பண்ண முடியுமா? வெரி சிம்பிள். எப்படி? கூப்பிட்றவங்க கூப்பிட்டா கரெக்டாக வந்துடுவாங்க. ஆமாம், எங்கள் அம்மா நான் கூப்பிட்டா வராதான், ஆனால் அத்தை கூப்பிட்டா தான் வருமா. அது ஏன் அப்படி? ஒரு சில விஷயம்லாம் அப்படி தான் இங்கெல்லாம் நடக்குது. என்ன பண்ணுறது? நீங்கள் கவலையை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையை. ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. அண்ணி இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பம் தானே. சரிங்க ராஜா. எங்க போனானே தெரியலையே. அடியே அன்னக்கிளி. என்னங்க மாமா? அடியே அன்னக்கிளி, நீ பாட்டுக்கு வீட்டை திறந்து போட்டுட்டு அங்கேயும் இங்கிட்டு காடு மேடுன்னு சுத்தாத. சரிங்க மாமா. இதையே எத்தனை வாட்டி தான் நீங்க சொல்லிக்கிட்டே கிடப்பீங்க. இன்னும் நீ மாறவே இல்லை, அந்த ரெட்டை சிண்டை போட்டுக்கிட்டு. அட போங்க மாமா, அடிக்கிற வெயிலுக்கு இதுதான் நல்லா இருக்கு, குளு குளுன்னு.
சரி, நீ என்னமோ பண்ணி தொலை. உள்ளார அந்த புள்ள படுத்து கிடக்கு. அதுதான் தெரியுமே மாமா. நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். நைட்டு ஃபுல்லா முணுமுணுன்னுச்சு. நல்லபடியா அந்த பொண்ணு பொழைச்சதே பெரிய விஷயம் மாமா. அதாண்டி நானும் நினைக்கிறேன். சரி சரி, சட்டு புட்டுன்னு வீட்டுக்குள்ளாரே இரு. நான் போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வைத்தியரே கையோட அழைச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, நீங்க போயிட்டு வாங்க. அடியே, நான் இங்கிட்டு போனதுக்கு அப்புறம் போய் காடு மேடு கல் பொறுக்கிறேன், மண்ணு பொறுக்கிறேன், களைய வெட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடாத. இந்த புள்ள மட்டும்தான் இருக்கு, பாதுகாப்பா இரு. சொல்லிட்டீங்களா மாமா? கிளம்புங்க நீங்க. அந்த பிள்ளை திங்கிறதுக்கு எது தின்பண்டெல்லாம் இருக்கா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. இல்லைன்னு சொன்னீங்கன்னா வர வழியில அந்த பொட்டி கடை இருக்குல்ல, அதுல வாங்கிட்டு வந்துருவேன். அதான் கேட்டேன். வேணும்னா எனக்கு பிடிச்ச தேன் மிட்டாயை வாங்கிட்டு வாங்க. எதுக்கு? உள்ள பூச்சி பல்லு பத்தாதுன்னு தேன் முட்டாயை தின்னு இன்னும் பூச்சி பல்லு வரத்துக்கு? எனக்கெல்லாம் வாங்கி தர மாட்டீங்களே, அந்த பிள்ளைக்கு ஒண்ணுன்னா வாங்கி தருவீங்க. நீ யாருடி? நீ ஏன் பொஞ்சாதி? நான் உனக்கு நிறைய வாங்கி தருவேன். அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாத பொண்ணு, ஏதாவது விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு சாப்பிடும், அதுக்காக கேட்டேன். இது ஒரு குத்தமா? ஒரு குத்தமும் இல்ல ராசா, நீங்க சோழிய பார்க்க கிளம்புங்க, நான் வீட்டுக்குள்ளார போறேன். சரி அடியே, பத்திரமா பாத்துக்கிடி அந்த பிள்ளைய. அச்சோ, நான் பாத்துக்கிறேன், நீங்க புறப்படுங்க. போயிட்டாரா? இந்த மனுஷன் கிளப்பி அனுப்பங்காட்டியும் தேன் மிட்டாய் வாங்கி தர மாட்டாராம்ல. வரட்டும், மத்தியானம் சோத்துக்கு இங்க தானே வரணும், அப்ப பாத்துக்கிறேன். இந்த பொண்ணு தூங்குதோ என்னமோ, உள்ளார போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். ஆஜா, ஆஜா, நீ எங்க இருக்க? என்னை வந்து காப்பாத்து. என்னடா அது? ஆஜா ஆஜான்னு கத்துது. யார் அந்த ஆஜா? அந்த அம்மாட்டே போய் கேட்போம். ஏமா ஆஜா ஆஜாங்கிறியே, அது யார் அந்த ஆஜா? ஆஜா, ஆஜா, என்னை வந்து காப்பாத்து. எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. அதாம்மா, யார் அந்த ஆஜா? ஆஜா, ஆஜா, என்னை வந்து காப்பாத்து. எனக்கு உடம்பு கை கால்லாம் வலிக்குது. மறுபடியும் அந்த ஆள் பேரே சொல்லிக்கிட்டு இருக்க. யார் அந்த பையன்? ஆஜா, ஆஜா, என்னை வந்து காப்பாத்து. எனக்கு உடம்பு கை கால்லாம் வலிக்குது. என்ன அந்த பொண்ணு அந்த விஜய் சேதுபதி படத்துல வரும்ல, அந்த மாதிரிலாம் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆஜா, ஆஜா, அட ஆரம்பிச்சிட்டியா ஆஜா காஜான்ட்டு? மழையில இருந்து உளுந்ததுல மண்டை மூளை குழம்பிடுச்சு போல. அட பாவி மனுஷா, இந்த ட்ரெஸ் தான் எடுத்து கொடுத்து கட்ட சொன்னான் அந்த பிள்ளைக்கு. இது என்னோட புது ட்ரெஸ் ஆச்சே. இருட்டுல கட்டி விடவும் ட்ரெஸ் கலரே தெரியல. இப்பதான் பாக்குறேன். என் புதுசை எடுத்து இந்த பிள்ளைக்கு போட்டு விட்டுருக்கான். ஆஜா, ஆஜா, அட இருமா, நீ வேற ஆஜா கூஜான்ட்டு. என்னை வந்து காப்பாத்து. இப்ப ஓங்கிட்டு இருந்துதான் என்னைய காப்பாத்தணும். சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு காது வலிக்குது. வரட்டும் அந்த மனுஷன், வந்ததும் கேக்குறேன். ஏயா இருட்டுல கண்ணு தெரியாதுன்னு தெரிஞ்சுமே எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்து இந்த பிள்ளைக்கு போட்டு வர சொன்னியான்னு கேக்குறேன். இந்த ட்ரெஸ் யாருக்கு எடுத்தது? எனக்கு எடுத்ததா இந்த பிள்ளைக்கு எடுத்ததா? ஆஜா, ஆஜா, இந்தாமா, இப்ப நீ வாய மூடல, அப்புறம் நானே உன்னை அடிச்சு கொண்டுருவேன். ஆஜா கூஜா மாஜான்ட்டு. என்னை வந்து காப்பாத்து. இங்க இருந்த எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். இந்த இடத்த காலி பண்றதுதான் நம்மளுக்கு நல்லது. ஆஜா, ஆஜா, என்னை வந்து காப்பாத்து. எனக்கு உடம்பு கையெல்லாம் வலிக்குது. தேவி, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கு. இருக்காதா பின்ன? உங்க அப்பா அம்மா கல்யாண நாள்னு சொன்னீங்க. அவங்கள நினைச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறீங்க. அப்புறம் ருசியா தானே இருக்கும். ஆமா ஆமா தேவி, எங்க அப்பா அம்மா இருக்கும்போது நான் ஒரு நல்ல பிள்ளையா இருந்ததே இல்ல. இனிமேட்டாவது உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையா நடந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிங்க, நீங்க சாப்பிடுங்க. நீயும் ஒரு தட்டை எடுத்துட்டு வந்து போட்டு நீ சேர்ந்து சாப்பிடலாம்ல. நீ ஒருக்கா தனியா சாப்பிடுவியா? இல்ல பரவாயில்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. என்னாச்சு தேவி, என்னத்தையும் யோசிச்சுட்டே இருக்க? வேற ஒண்ணும் இல்லைங்க, நீங்க சாப்பிட்டு முடிச்சோடனே சொல்லலான்னு இருந்தேன். பரவாயில்ல, சொல்லு தேவி. அது வேற ஒண்ணும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து டூர் பிளான் பண்ணிருக்காங்களாம். மதனியும் கூப்பிட்டாங்க. அது தங்கச்சி கூப்பிட்டுச்சா? ஆமாங்க, அதாங்க போலாமா வேணாமான்னு ஒரே யோசனையா இருக்கு. கயல் வேற கோச்சுக்கிறா. நான் கூப்பிட்டா வரமாட்டியா, அத்தை கூப்பிட்டாதான் வருவியா அப்படி இப்படின்னு. போகலன்னா அவ ரொம்ப கோச்சுக்குவாங்க. சரி, அப்ப போயிட்டு வா. அப்புறம் நான் போயிட்டா உங்களை யார் பாத்துக்கிறது? நான் உங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டேன். என்ன சிரிக்கிறீங்க?
இதுக்கு முன்னாடி நான் குடிக்காரனா இருந்தேன். நீ பாட்டுக்கு போட்டுட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். நான் வந்துட்டு நான் பாட்டுக்கு வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வாந்தி எடுத்துட்டு அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்பெல்லாம் என்னை விட்டுட்டு போனா இப்போ என்னை விட்டுட்டு போக முடியலையா? அப்போ காலம் வேற இப்போ காலம் வேற. இப்போ என் வீட்டுக்கார விட்டுட்டு நான் போக முடியுமா? அதனால தான் வேணாங்கிறேன். அதுவும் இல்லாமல் மதினி ஃபோனில் சொன்னாங்க அண்ணனையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வான்னு. என்ன நானும் வரணுமா? அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் கடைக்கு லீவை போடுங்களேன், போயிட்டு வந்துடுவோம். எங்க போறாங்க? ஏதோ பெங்களூரா மைசூரா அங்கே போகிறாங்களாம். பெங்களூர் மைசூர்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வரணும்னா 1 வாரம் டைம் எடுத்துக்குவாங்க. 1 வாரம் நான் லீவ் போட்டேன், அவ்வளோதான் முதலாளி என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. அச்சச்சோ, அப்போ என்னங்க பண்ணுறது? அதான் சொல்றேன், கூப்பிட்ட மரியாதைக்கு நீ வேணா போயிட்டு வா, நான் இங்கே பார்த்துக்கிறேன் என்னைய. உங்களை எப்படிங்க விட்டுட்டு தனியாக போகிறது? நான் எப்படி முதல்ல இருந்தா